ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். பீர்க்கங்காய் தோலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சட்னி தாங்க செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட. நீங்களும் வாரத்தில் ஒரு 2 டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்மளுக்கு பீர்க்கங்காய் தோல்னே யாருக்கும் தெரியாது, குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசை, இட்லி, சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்லாம். சின்ன வெங்காயம் நான் 20 போல் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 4 பல், தேங்காய் ஒரு துண்டு, கொஞ்சமாக புளி, வரமிளகா, ஒரு துளி இஞ்சி, அப்புறம் தக்காளி வந்து ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, கடலைப்பருப்பு கொஞ்சம். இப்போ வாங்க நம்ம வடைச்சட்டியில் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அதுக்கு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ ஆயில் ஊற்றி இப்போ நான் பாருங்கள், இப்போ பீர்க்கங்காய் தோலை நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு அது பச்சை வாசம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சுத்தமாக ஒரு வாசம் கூட இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்துட்டேன். அந்த ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து அதே இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு இப்போ கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருகக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. பீர்க்கங்காய் நம்ம வாங்கினோம்னா நம்மளுக்கு அந்த தோலும் கூட நம்மளுக்கு உபயோகப்படுது. எதுவுமே நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், இப்போ நான் எல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாமே போட்டுட்டேன். போட்டு இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நான் வந்து இப்போ நைட்டுக்கு இட்லிக்கு தான் இப்போ இந்த சட்னி நான் செஞ்சேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா பீர்க்கங்காய் தோல், அதையும் அதில் போட்டு எல்லாம் சேர்த்து ஒட்டுக்க ஒரு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சமாக ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான பீர்க்கங்காய் சட்னி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.